ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இன்று புதுவிதமான ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. அதுவும் புது ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேகன்சியே வராத ஸ்கூலு. அதான் அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அதிக அளவு காலி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டிஷன் டெட் எக்ஸாம் தேவையில்லை, எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிங்க. விண்ணப்பிக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நேரடியா நேர்காணலுக்கு வாங்க. நீங்க வரதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த செலவுமே நாங்க வைக்க கிடையாது. நீங்க உங்களுடைய மொபைல்ல இருந்து ஒரே ஒரு மெயில் பண்ணிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுக்கு நாங்க சொல்லக்கூடிய டேட்ல வாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா சொல்லிட்டாங்க. ஸோ நேர்காணலுக்கான டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க. அந்த தேதியில காலையில 10 மணிக்கு நம்ம நேர்காணலுக்கு போனா போகுதும். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மெயில் அனுப்பிட்டா போதும். சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா அரசு சம்பளத்தோட அதிகம். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டைப்பா கொடுக்குறாங்க. பிரைமரி, ஹையர் செகண்டரி 3 டைப்பா கொடுக்குறாங்க. 50,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அரசு உதவி பெறும் பள்ளிங்கும் போது உங்களுக்கு 36,000 39,000 இந்த சம்திங் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் பொறுத்த வரைக்கும் 50,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கூல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணீங்களா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50,000 போது நீங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணீங்களா, உங்களுக்கான நாலேஜும் வளர்ந்துக்கும். அதை வச்சு நீங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கூட டெட் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி பாஸ் பண்ணி கூட போகலாம். இல்லை இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணலாம் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்களா அரசு வேலையை மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி விண்ணப்பித்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வேலை உறுதி, அதிக காலியிடங்கள், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸ்கூலு, அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் 2026 கேட்குறாங்க. பட்டதாரி ஆசிரியருங்க. நீங்க இளங்கலை படிச்சிருந்தாலும் சரி, முதுகலை படிச்சிருந்தாலும் சரி, இல்லை பிரைமரி லெவலில் இருந்தாலும் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதிங்க. ஸோ பணியிடம் பொறுத்தவரைக்கும் நிரந்தரமான ஆசிரியர் வேலைங்க. ஏன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒருக்கா, 1 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க டீச்சர்ஸ். ஒன்ஸ் எடுத்தாங்கன்னா பர்மனெண்ட் அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவாக இருக்கட்டும் எல்லாமே வச்சு அவங்க எடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைமரி அண்ட் கிண்டர் கார்டன் வந்து பார்த்தோம்னா 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை கிளாஸ் இருக்கிறது கேட்டிருக்காங்க. இதுக்கு கிராஜுவேட் வித் பிஎட் படிச்சிருக்கணும். அப்படின்லாம் மண்டேசரி வந்து பார்த்தோம்னா படிச்சுக்கலாம் சொல்லி கொடுத்துறாங்க. சம்பளம் 20,000 25,000. பிரைமரிக்கே வந்து பார்த்தோம்னா 25,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம்னா இளங்கலை பார்க்கலாம். இந்த இளங்கலையில் வந்து பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் போஸ்டிங் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷு, 2 மேத்தமெட்டிக்ஸ். இதுக்கு யூஜி பிஎட் நீங்க படிச்சிருக்கணும். உங்களுக்கு 35,000 40,000 சம்பளம் வந்து பார்த்தோம்னா கொடுக்குறாங்க. ஸோ இளங்கலைக்குமே உங்களுக்கு 40,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அடுத்து நாம முதுகலை பார்க்கலாம். முதுகலை ஆசிரியருங்கும் போது உங்களுக்கு 4 டைப் ஆஃப் போஸ்ட் கேட்குறாங்க. இங்கிலீஷு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, ஹிந்தி. இந்த 4 டைப் கேட்குறாங்க. இதில் எவ்வளோ வேகன்சின்னு மென்ஷன் பண்ண கிடையாது. இந்த டைப்பில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க, எங்களுக்கு தேவையானதை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிஜி வித்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சம்பளம் பாருங்க ஹை லெவலுங்க. 45,000 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அரசு ஸ்கூல்ல கூட இவ்வளவு கொடுக்க மாட்டாங்க. ஸோ 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் கேட்கறாங்க விண்ணப்பிக்கிறதுக்கு. நேர்காணலுக்கு நீங்க போகும்போது எடுத்துட்டு போகக்கூடிய சர்டிஃபிகேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு டிகிரி அண்ட் டிசி. நீங்க என்ன படிச்சுக்கிறீங்களோ அதை ரிலேட்டடா எடுத்துட்டு போங்க. ரேசிங் வித் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. போட்டோங்கிறது ஒரு 2-3 எடுத்துட்டு போங்க. நான் சொல்லக்கூடிய எல்லாமே 2 or 3 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஒரிஜினல் பிளஸ் ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சுன்னா கொண்டு போங்க. கம்பல்சரி கிடையாது, இருந்தா கொண்டு போங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த சாதி சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சு, பல ப்ராசஸரும் வச்சிருப்பாங்க. ஸோ அதனால கம்பல்சரி. இதர சான்றிதழ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்க படிச்சிருந்தீங்களா அதுக்கு நீங்க கொண்டு போங்க. டெட் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு நேர்காணல வைக்காத அழகா அப்படியே தூக்கி கொடுத்துருவாங்க. ஸோ நேர்காணல் தேதி பாருங்க 14/3/2026. ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலுங்க. நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 14/3/2026 நேர்காணல போங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராசஸ், டெமோ கிளாஸஸ் அண்ட் பர்சனல் இன்டர்வியூ. டெமோ கிளாஸஸ் 1
ஒன்றும் இல்லைங்க. உங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட கொண்டு போய் விட்டு ஒரு டாபிக் குடுத்து அத வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்லுவாங்க. அப்ப ஸ்டூடெண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புரியுதா? எந்த மாரி நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க? அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்ப ஸ்டூடெண்ட் ஒப்பீனியன் கேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. இந்த பர்சனல் இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கறது சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. ஏன்னா டெமோ கிளாஸ்ங்கும்போது பயந்துக்காதீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் கிட்ட உங்கள கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க அவ்வளவுதான். சரி, நேர்காணல் முகவரி எங்க நடக்குது? செயலாளர் ஆர்விஎஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. இந்த ஸ்கூல் இது வரைக்கும் வரல, இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. 242 திருச்சி ரோடு, சூலூர், கோயம்புத்தூர் மாவட்டம் 641402. ஸோ இந்த அட்ரஸ்ல தான் இருக்கு. நீங்க போய் நேர்காணல் அட்டன் பண்ணுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நேர்காணலுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி நீங்க ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. அது என்ன மெயில் ஐடி? RVS ஹையர் செகண்டரி ஸ்கூல் .amuda@rvsgroup.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 9976283223 இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ்ங்கிறத நாங்கள் சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை விட வேற என்னங்க வேணும்? இவ்வளோ தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கூலில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுலேயே அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா கால் பண்ணி கேட்டு நீங்கள் நேர்காணலுக்கு போகலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயன்பெறட்டும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.